بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகணிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு நம்ம என்ன செய்தியை பார்க்க இருக்கோம் என்றால், NCERT தேசிய கல்விக் கொள்கை மையம் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இது முகலாய மன்னர்களாக இருக்கக்கூடிய பாபர், அவுரங்கசீபர்களை, அவர் கொடூரமான மன்னர்கள் இந்துக்களை கொலை செய்தார்கள், பல கோயில்களை இடித்தார்கள் என்றெல்லாம் பாடப்புத்தகத்திலே சேர்க்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்தியை பார்க்குறோம்னா, இந்த முகலாய மன்னர்கள் ஏறத்தாழ 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். இந்த 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாயர்கள் எந்த இடத்திலுமே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யவில்லை. பெரும்பான்மை முகலாய மன்னர்கள் இஸ்லாம்டா என்னன்றே தெரியாம வாழ்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். எப்போ எல்லாரும் போல நாடு பிடிக்க வந்தார்கள், அந்த புறத்திலே பெண்களுடன் இருந்தார்கள். இப்படித்தான் வரலாற்று சொல்வதை தவிர அவர்கள் கொடூரமானவர்கள் அப்படிங்கிற ஒரு காட்சி எங்கேயுமே எடுத்து காட்டப்படலை. பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த முகலாய மன்னர் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு ஜாதி மத வெறி இல்லை. எல்லாரும் சமமாக தான் பார்க்கப்பட்டார்கள். நீங்க வரலாறு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பாபரு, அக்பரு, அவுரங்கசீப் இவர்களுடைய வரலாற்றை ஆய்வு செஞ்சு போனா தொடர்ச்சியா அந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக. அப்ப இப்படி தொடர்ச்சியா ஆட்சி எப்படி செய்ய முடியும்? இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் செய்திருந்தா தலைமுறை 3 தலைமுறை 4 தலைமுறை எப்படி இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியும்? மக்கள் புரட்சி ஏற்பட்டிருக்காதா? அப்ப இதெல்லாம் யோசிக்காம ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொலை செய்தார்கள், பல கோயில்களை இடித்தார்கள் என்றெல்லாம் வரலாற்று சம்பவங்களை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடந்ததான பார்த்தா ஒரு காலம் நடக்கவே இல்லை. வரலாற்றில் எந்த இடத்துல இடம்பெறவே இல்லை. அவுரங்கசீப் 1659 இருந்து 1688 வரைக்கும் டெல்லியை மையமாக கொண்டு ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்யக்கூடிய அவருக்கு கீழே ஏகப்பட்ட குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க. இந்து சமுதாயத்தை சேர்ந்த குரு மன்னர் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த குரு மன்னர்கள்லாம் இந்து குரு மன்னர்கள்லாம் அழைச்சி கொண்டு வங்காளத்துக்கு போறாங்க. வங்காளதேசத்துக்கு போறாங்க. போற வழியில என்ன செய்யறாங்க, விஸ்வநாத பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி குறுநில மன்னர்கள்லாம் அவுரங்கசீப்பிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அவுரங்கசீப் அனுமதிக்கிறாரு. பல்லாக்குல 3 பல்லாக்குல வரக்கூடிய இந்து ராணிகளும் அந்த குறுநில மன்னர்களும் கங்கை நதியில குளிச்சுட்டு விஸ்வநாத பெருமாள் கோயிலுக்கு தரிசனம் செய்ய போறாங்க. தரிசனம் செஞ்சு முடிச்சு எல்லாரும் திரும்பி வரக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு ராணியை மட்டும் காணா, கட்சி சமஸ்தானத்தில் உள்ள ராணியை காணா. எல்லாரும் தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே இல்லை. அவுரங்கசீப்புக்கு செய்தி வருது. அவர் கூட இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை வச்சு ஆய்வு செய்ய சொல்றாரு. அப்ப ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாம் போய் பார்க்கறாங்க, எங்க இடத்துலயுமே இல்லை. விஸ்வநாத பெருமாள் கோயில் கருவறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி சிலையை லேசா ஆட்டம் கண்டது. அதை விளக்கிட்டு பார்த்துருக்காங்க. உள்ள பாதாள சுரங்கம் போகுது. இந்த பாதாள சுரங்கத்தை இறங்கி போய் பார்க்கறாங்க. கட்ஸுடைய சமாஸ்தானுடைய மனைவி மானங்கப்படுத்து அங்க உள்ள இருக்கிறாங்க, கற்பழிக்கப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அவங்கள வீட்டு எடுத்து கொண்டு வர்றாங்க. கொண்டு அவுரங்கசீப் ஒப்படைக்கிறாங்க. குறுநில மன்னர்கள்லாம் கோவிக்கிறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க, பயங்கரமான கோவம். என்ன செய்யறது அப்படின்னு அந்த பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்ட கட்சாணி பலாத்காரப்பட்ட குருக்களை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு அவுரங்கசீப் கொண்டு வர்றாங்க. குறுநில மன்னர்கள்லாம் ஒண்ணு கூடுறாங்க. அவுரங்கசீப் கோரிக்கை வைக்கிறாங்க, அரசே இந்த கோயில் புனிதம் கெட்டு போயிருச்சு, இந்த கோயிலை இல்லாம ஆக்கணும், இந்த கோயில் புனிதம் கெட்டு போய் இந்த கோயில் தன்மை இழந்துருச்சு என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அவுரங்கசீப் என்ன செய்யறாரு அப்படின்னா, குறுநில மன்னர்களுக்கு எல்லாம் கேட்ட செய்தியை வாங்கிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த சிலையை, விஸ்வநாத பெருமாள் சிலையை அப்புறப்படுத்திட்டு அந்த கோயிலை இடிக்கிறாங்க. இதுதான் வரலாற்று சம்பவம். ஒரு அவுரங்கசீப் கோயில் இடிக்கிறாருன்னா அந்த சிலையோட சேர்த்து இடிக்கணும். விஸ்வநாத பெருமாளுடைய சிலையை அப்புறப்படுத்திட்டு குறுநில மன்னர்களுடைய இந்து குறுநில மன்னர்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த கோயிலை இடிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த புனிதம் கெட்டு போச்சு, அங்க ஒரு பாலியல் பலாத்கார புகழ் நடந்துருச்சு அப்படிங்கிற செய்திக்காக அது இடிக்கப்படுது. இந்த வரலாற்றை மறைச்சிட்டு
அவுரங்கசீப் கோயிலை இடித்தார் அப்படிங்கிற கட்டத்தை மட்டும் கட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வரலாற்று சம்பவம், இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்குது. இதை பட்டாபிராமி சீதாராமையான்னு சொல்லக்கூடிய அவருடைய தஸ்தாவேஜ்ல அதை ஆய்வு செய்கிறாரு, அதை பதிவு செய்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தியை இப்படி உலகம் ஃபுல்லா பரப்ப விட்டு இன்னைக்கு இந்து முஸ்லீம் ஒரு ஒரு கலவரத்தை இழுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதை போக்கஸ் பண்ற விதமாக தினத்தந்தி பத்திரிகை சில தினங்களுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொன்றார்கள், பல கோயில்களை இடித்தார்கள் என்று ஒரு தலைப்பு செய்தியா போட்டிருக்குது. அந்த வரலாற்றை பார்ப்போம், அந்த வீடியோ பாருங்க. மக்களை சுரண்ட பண்டை கால மன்னர்கள் விதவிதமான வரிகளை வசூலித்திருக்கின்றனர். உப்புக்கு வரி, தண்ணீருக்கு வரி, விறகுக்கு வரி, ஆடு மாடுகள் வளர்க்க வரி என பல வகை இருந்தாலும் அவற்றில் பலரும் கேள்விப்பட்டிராத ஒரு வரிதான் முலை வரி என்கிற பெண்களின் மார்புகளுக்கு விதிக்கப்பட்ட வரி. வேறு எங்கும் இல்லை. திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்கிற கேரளத்தின் தென் பகுதியில் கடந்த நூற்றாண்டு வரை நடைமுறையில் இருந்த இந்த வரி சாதிய படிநிலையில் கீழ் இருந்த மக்களை மேல் சாதியார் இழிவுபடுத்துவதற்கும் அதையே தங்களுக்கான மரியாதை என்று கருதுவதுமாக இருந்திருக்கிறது. முலைவரி அல்லது மார்பக வரி என்பது திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? திருவாங்கூர் சமஸ்தானத்துல, அந்த காலத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்துல ஏறத்தாழ 18 ஜாதிகள் முளை வரி கட்டணும். அதுல முன்னாடி வரி கட்டக்கூடிய இந்த தினத்தந்தி வகைரா. இப்படி வரலாற்று சம்பவம் உண்மையில் இருக்க பொய்யும் புரட்டு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நீ உனக்கு கொஞ்சமாவது செய்தியை போடக்கூடியது, செய்தி எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, யாரு சொன்னா, இந்த செய்தி யாரு சொல்லப்பட்டது, சங் பரிவாரால் சொல்லப்பட்ட இந்த செய்தியை தினத்தந்தி இப்படி எடுத்து ஒரு கொடூரமான ஒரு காட்சியை, முஸ்லீம்கள் கொலைகாரர்கள் முஸ்லீம் கோயிலை இடித்தார்கள் சொல்லி தமிழக அமைதியாக இருக்க தமிழகத்துல இப்படி ஒரு கலவரத்தை இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கினா, உன்னுடைய வரலாறு பார்த்தியா? இது வரலாற்று சம்பவம் உண்மை நடந்தது. அவுரங்கசீப் சம்பவம் நடக்கிற, அது சித்தரிக்கப்பட்டது, அது பொய்யான தகவல். ஆனால் இந்த வரலாற்று சம்பவம் உண்மையில நடந்த சம்பவம். திருவாங்கூர் இன்னைக்கு வரைக்கும் ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கு சமஸ்தானத்துல முளைவரி கட்டிய 18 ஜாதியில உன்னுடைய ஜாதி தான் முதல் ஜாதியா இருக்குது. ஆக இந்த மாதிரி விஷம பிரசங்களை நிறுத்தி விட்டு மக்களுக்கு உண்மை செய்தியை சொல்லணும். அதை மக்கள் எடுத்துக்கொள்ளணுங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு அடுத்த சமுதாயத்தை குறை சொல்லணும், அடுத்த சமுதாயத்தை வரலாற்று பேசுகிற அவசியம் எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு நோக்கமும் இல்ல, எங்க மார்க்கம் அதை அனுமதிக்கவும் இல்ல. நீ இப்படி செய்திகளை பரப்பினா நாங்க உண்மையான செய்தியை சொல்ல வேண்டும் என்ற தகவலை சொல்லி இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.